சின்ன வயசுல வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த மோஸ்ட் காமன் காரணங்கள்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் செடன்டரி லைஃப் ஸ்டைல். அது பிறகு வந்து வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து இருந்தும் தெரியாம வந்து அவங்க பிஹேவ் பண்றது தான். மீனிங் அவங்க வந்து ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணாம, அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்றது தெரியாம, சுகர் இருக்குன்றது தெரியாம, கொலஸ்ட்ரால் இருக்குன்றது தெரியாம அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க நார்மலா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது, மெடிசன்ஸ் ரெகுலரா சாப்பிடாம இருக்கிறது, இது வந்து ஒரு முக்கியமான காரணம் சிறிய வயதுல ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு. ஸோ ஓகே, அதையும் மீறிக்கு கூட சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஸ்மோக்கிங் கிடையாது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது, நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, டெய்லி ஜிம்முக்கு போறாங்க, அப்படின்ற பட்சத்திலையும் சில யங் பர்சன்ஸ்க்கு வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜெனடிக் ப்ரிபாண்டரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மரபியல் ரீதியா அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வரதுக்கான தன்மைகள் அதிகம். ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சப்கான்டினென்ட், தட் இஸ் த கிரேட்டர் சப்கான்டினென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆஸ் கம்பேர்ட் டு த வெஸ்ட். அதாவது யூஎஸ்லயோ இல்ல ஏஷியா, ஐ மீன் யூரோப்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை கம்பேர் பண்றப்போ இங்க வந்து நமக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறப்போ அதுக்கு மேல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா சில பிரச்சனைகளை நம்மளே உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள், இட் இஸ் லைக் ஸ்ட்ரெஸ், செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஓவர் வெயிட், மருத்துவ பிரச்சனை இருந்தும் நம்ம வந்து மாத்திரை சரியா சாப்பிட்ற, சில பேருக்கு சுகர் வந்திருக்கலாம், பிபி இருக்கலாம், பட் எனக்கு ஒன்றும் வராது, நான் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிடுறேன். கரெக்ட், டயட்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், பட் அதை ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்களா? அது பார்க்காம விடுறப்போ சடனா வந்து உங்களுக்கு ஹார்ட்டோட உபாதைகள் வரக்கூடும். ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஹார்ட் பம்பிங் குறவோ அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடும்.